ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் அயிரமீன் குழம்புங்க. நெல்பேட்டையில் வந்து 1/4 கிலோ 1000 ரூபான்னு அயிரமீன் வாங்கினேங்க. இது உயிரோடு தான் கிடைக்கும். உயிரோடு தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு செய்யணும். இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், பச்சைக்கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கொரியாண்டர் வந்து 1 ஸ்பூன், 4 மிளகு, ஒரு 6-7 வரமிளகாயும் இதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சம் வேணும். இதுதான் அந்த உளுத்தம்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்பு, வெந்தய பொடி. இது வந்து கொரியாண்டரும் வரமிளகாய் 4 மிளகு அது அரைச்ச பொடி. அயிரமீன் வந்து கழுவுறதுக்குள்ளே தான் போதும்னு ஆயிடுச்சுங்க. அவங்க கடையில் வாங்கும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு அந்த அந்த பாலை குடிச்சிட்டு அந்த கழிவெல்லாம் கக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாலை ஊற்றிட்டோம். முடிஞ்சிச்சு. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் வந்து செத்து போன மீனை தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம், செதிலெல்லாம் எடுப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. கழுவுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அந்த வளவளப்பெல்லாம் போகிறதுக்குள்ளே ஒரு 4-5 தடவை கழுவணும். வளவளப்பு போகணுமாமா, ஒரு 4-5 தடவை கழுவணும். குட்டியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதை செய்யும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. இதுக்கு வந்து உப்பு, மஞ்சள் பொடி, கல் உப்பு தான் போட்டு நல்லா பிசைஞ்சு லெமன் இதெல்லாம் போட்டு கழுவணும். ஒரு 200 கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், சின்ன வெங்காயம். அது 3/4 வந்து வணக்கி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து குழம்புக்குள்ளே போட்டுக்கிட்டேன். பூண்டு தேவைதாங்க. கறிமிளகாய் தூள் தான் போட்டேன் கூட. வெங்காயத்தை வந்து ஒரு பேனில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தான் வணக்கிட்டு கறிமிளகாய் தூளும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்ச அந்த வரமிளகாய், கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்புறமா வந்து பூண்டு ஒரு 25 கிட்ட கருப்பு நறுக்கிக்கிட்டேன். புளி, தக்காளி, அப்புறம் நம்ம அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதுக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடுங்க. எப்பயுமே மீன் குழம்புனா எங்கள் அம்மா என்ன பண்ணனா, இந்த மாதிரி இஞ்சி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி தட்டி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு பிரட்டி மூடி வச்சுடுவாங்க. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக நம்ம மீன் சேர்ப்போம் இல்லைங்களா, அப்போ இதை வந்து போடும்போது அது அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நம்மளோட அந்த கொத்தமல்லி பொடி, வெந்தய பொடி அதெல்லாம் போட்டு கலந்தாச்சு. நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சு கடைசியாக தான் நம்ம மீனை போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிட்டேன். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த மீன் அதெல்லாம் சேர்த்து சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுதான் நம்ம மீன் குழம்பு ரெடி. Thank you. Please subscribe our channel.